श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। विवेक चूडामणि 175வது श्लोकम। विवेक वैराग्य गुणातिरेक क्षुद्धत्वमासाध्य मनोविमुक्त्यै भवत्यतो बुद्धिमतो मुमुक्षोः ताभ्यां दुडाभ्यां भवितव्यमग्रे। கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தத்தினை பார்த்தோம். அஞ்சு கோஷங்களுக்குள்ள இருக்கிற முதல் ரெண்டு கோஷங்களை பற்றி விசாரணை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அன்னமய கோஷம் அண்ட் பிராணமய கோஷம். அன்னமய கோஷம் நான் உபயோகப்படுத்துகிறே, இது மூலமாக நான் व्यक्तப்படுத்துகிறே தவிர நான் அன்னமய கோஷம் இல்லை. அப்போது அன்னமய கோஷம் ஆத்மா ஆக முடியாது. அதுக்கு பல விதமாக விசாரணை பண்ணி அப்புறம் பிராணமய கோஷம் அன்னமயத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒருவேளை த ஃபிசியலாஜிக்கல் வைட்டல் பாடி, அந்த பவர் ஹவுஸ் அது ஏதாவது அதே ஆத்மாவுன்னா இல்லை, அதில் கூட விகாரங்கள் இருக்கிறதுனால பிராணமய கோஷம் கூட ஆத்மா ஆக முடியாது. அப்புறம் மூணாவது மனோமயம். யாருக்காக இந்த அன்னமய கோஷமோ புலங்களோ பிராணமோ எல்லாம் வேலை செய்கிறது, அதுக்கு ஏதாவது தெரியுமா? அது எதுக்கு வேலை பண்ணுறதுனே தெரியல. அது ஏதாவது இஷ்டம் ஐஷ்டம்னு சொல்லுமா? சொல்லலை. அப்போது மனசு అనేది ஒன்று இருக்குது. மனோமய கோஷந்தான் மூணாவது லேயர். இது பற்றி தான் நம்ம இப்போ விசாரணை பண்ணிகிட்ருக்கிறோம். அதில் கூட பல ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் பார்த்து முடித்தோம். இந்த 175 என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனோமய கோஷம் கூட இதுதான் பந்தத்துக்கு மோட்சத்துக்கு சர்வத்துக்கு காரணம். அதனால் ஒரு மனிதன் ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் அவன் செய்ய வேண்டிய முக்கியமான சாதனை அவனுடைய மனசுன்னு அவனு ஒழுங்காக படித்து தெரிஞ்சுக்கிட்டு அது சரியான விதத்தில் வச்சுக்கணும், அது சரியான விதத்தில் நடத்துக்கணும். மனசு இல்லாமல் ஒன்றும் பண்ண வேண்டாம், அது டிஸ்ட்ராய் பண்ண வேண்டாம். பண்ணுறதுக்கு அது தனிப்பட்ட ஒரு வஸ்து கிடையாது. ஒரு விவேகத்தோட விவேக வைராக்கியங்கள் అనేది ரெண்டு முக்கியமான. ஒரு பறவைக்கு இருக்கிற ரெண்டு ரெக்கை எப்படி சமமாக அது ரெண்டு பலமாக இருந்தால் தான் அந்த பறவை நல்லா பறக்க முடியுமோ, அதே விதமாக இந்த ஆத்தியாத்மிக சாதகனும் யார் புத்திமதः அண்ட் முமுக்ஷுவः. முமுக்ஷுவா மோட்சமன் அடையணும்னு இச்சப்படுறவனும் தன்னுடைய மனசு தனக்கே ஒரு பந்தமும் அப்புறம் தொந்தரவு பண்ணுற ஒரு லைபிலிட்டியாக இருக்கக்கூடாது, என்னுடைய மனசு எனக்கே எசெட்டாக இருக்கணும்னு நினைக்கிற அந்த புத்திமதः இவங்கள் என்ன பண்ணணும், முக்தி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த மனசு தான் பந்தத்துக்கு மோட்சத்துக்கு காரணம்னு சொல்லும் போதும் அப்போது இந்த மனசனை நான் உபயோகப்படுத்திக்கணும், இது எனக்கு பந்தம் இல்லை, இது எனக்கு எசெட்டாக இருக்கணும்னு சொல்லும்போது நீ ரெண்டு விஷயங்களையும் நல்லா கடைப்பிடிச்சி அதுன்னு பார்க்கணும். அத்தியந்த விவேகம் அண்ட் வைராக்கியம் ரெண்டுமே கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அதிரேகா அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பு இல்லைன்னா தீவிர அப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் திருடம் பண்ணிக்கிட்டு
இது மூலமாக தான் ஒருத்தனு வந்து விவேக வைராக்கியத்தை மூலமாக இந்த மனசை நான் தெரிஞ்சுக்கணும். மனசை என்ன தொந்தரப்படுத்துறது, நானு தானே முக்கியம், நானு தானே மனசனை உபயோகப்படுத்துகிறேன், இப்படி விவேகம் பண்ணணும். ஸோ இந்த விவேக வைராக்கியங்கள் மூலமாக செய்யணும்னு சொல்லி சாதனைக்கு ஒரு முக்கிய அம்சமாக மறுபடியும் அந்த விவேக வைராக்கியங்கள்னு ஞாபகப்படுத்திட்டார். அதுக்கு பிறகு 176 இன்னைக்கு என்ன சொல்ல போகிறார் பார்க்குறோம். மனோ நாம மகாவியாக்ரஹ விஷயாரண்யபூமிஷு சரத்யத்ர ந கச்சந்து சாதவோ ஏ முமுக்ஷுவஹ. இந்த சாதகர்களான முமுக்ஷர்களான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங்கை கொடுத்துட்றாரு. ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு, டேஞ்சர்னு அப்படின்னு போர்டு வைப்பாங்க இல்லையா, அங்கே ஒரு ஸ்கல்லு வச்சு 2 போன்ஸு, டேஞ்சர், அபாயம். என்னன்னா, ஹே முமுக்ஷுவர்களே, ஹே முமுக்ஷவஹா, ஹே சாதவஹா, சாதனை செஞ்சு சாதுகளாகணும்னு சொல்லி ஆசைப்படுற, உயிரோடு இருக்கும்போதே ஜீவன் முக்தர்களாகணும்னு விரும்புகிற ஓ முமுக்ஷுவர்களே, சாதவர்களே, சாதகர்களே, ஜாகிரதையை கேளுங்கோ. அத்திர விஷயாரண்ய பூமிஷு மனோ நாம மகாவியாக்ரஹா சரந்தி. அங்கே விஷய வாசனைகளன்னு சொல்லப்படுற ஒரு மகா அரண்யம், அந்த அரண்ய பூமியில, அந்த இடத்துல மனமணி சொல்லப்படுற ஒரு பலமான பெரிய சிங்கம் நடமாடிட்டு இருக்கு பாருங்க. உதாரணம் எப்படி கொடுக்கிறார். இந்த மனசன் இது வந்து ஒரு மகா வியாக்ரஹ. எங்கே இது சுத்துறது? விஷயாரண்ய பூமிஷு. சிங்கம் வந்து காட்டில் தானே சுத்தும். இங்கே என்னது காடு? விஷய அரண்யம், விஷயாரண்யம். பல விஷயங்களோடு கூடியிருக்கிற, பல போத்தி சில்க்ஸு, சென்னை சில்க்கு, குமரன் சில்க்கு, தங்க மாளிகை, ஜாயிஸ் அலுக்காஸ், என்னென்னமோ மாளிகைகள், வெள்ளி மாளிகை, டைமண்ட் மாளிகைகள், அப்புறம் ஜியோ மார்ட், பிக் பஜார், so many malls are there. அந்த மால்ஸ் so many, எத்தனையோ இது விஷய அரண்யம். அரண்யம்ல என்ன எல்லாமே சௌக்கியமாக நல்லவா இருக்கும். சிலது எங்கோ அங்கே பறவைகள் எல்லாம் பார்த்தா நல்லாதான் இருக்கும். ஆனால் கீழே பார்த்த பாம்பு இருக்கும், தேல் இருக்கும், கரடி இருக்கும், புலி இருக்கும், நரி இருக்கும். ஸோ இந்த விஷயாரண்யத்தில் இங்கே ஒரு மனசனே இது அங்கே சுற்றிட்டுருக்குதாமா. மனசனே சிங்கம் சுற்றிட்டுருக்கிறது, சரந்தி. அதனால அத்திர நான் கச்சது, அங்கே போகாதுங்கோ. அங்கே போகிறது யாரு? சாதகன், போகக்கூடாது. ஸோ மனசனே இது ஒரு சிங்கம், இது விஷயங்களனே அரண்யத்தில் சுற்றிட்டுருக்கே, அதனால் நீங்கள் அங்கே போயாச்சன் அப்படின்னு விஷய வாசனத்தில் உளுந்து போகாதுங்கோ. விஷயங்கள் பாட்டுக்கு அந்த விஷயங்கள் இருக்கட்டும். அங்கே இந்த மனசனே இது ஒரு சிங்கம் சுற்றிட்டு இருக்கிறதுன்னா அப்போ மனசு வேறு, நானும் வேறையா? ஆமாம். புத்தி இருக்கிற நீ உன்னை மனசுன்னு நீ பார்க்கணும், சாட்சியாக பார்க்கணும். சாட்சியாக பார்த்து புத்தினி வந்து புத்தி கூட தெரிஞ்சுக்கணும், நான் ஆத்மானு தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த வியாக்கிரமாக இருக்கிற மனசு ஒன்றும் பண்ணாது. இல்லைன்னா இதே மனசு தான்
எல்லாம் சாப்பிடும், நம்மளே முடுங்கிடும். அதனால தான் அந்த இடத்துல போகாதுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லி வார்னிங் கொடுக்குறார். ஸோ விஷயாசக்தி தான் பந்தம். விஷயங்களని விஷம் மாதிரி தெஜிக்கணும் அப்படின்னு இங்கே பார்த்தோம் விவேக சூடாமணிலேயே. அப்படி சொல்லி 177 மேலும் இந்த மனசுடைய சேஷ்டைகள் என்ன, இது என்ன பண்ணும் அப்படின்னா, மனப்பிரசூதே விஷயான சேஷான் ஸ்தூலாத்மனா சூக்ஷ்மதயா ச புக்துः शरीरवर्णाश्रमजातिभेदात् गुणक्रिया हेतुफलानि नित्यम्. இந்த மனம் என்பது மனஹ நித்தியம் பிரசூயதே. இந்த மனசு கூட யாருக்காக மனசு? ஜீவனுக்காக மனசு, புத்திக்காக மனசு. அடுத்தது புத்தி ஜீவா படிக்க போகிறோம், விஞ்ஞானமய கோஷம் இப்போது. ஸோ இந்த மனஹ அந்த புத்திக்காக வேலை பண்ணணும். மனம் வந்து அதனால தான் இன்ஸ்ட்ருமெண்ட், த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ். பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது யார்? விஞ்ஞானமய கோஷம், புத்தி. ஸோ இந்த மனசு என்ன பண்ணும்? அந்த மனசு தன்னுடைய எஜமானியான புத்திக்காக என்ன பண்ணும்? கண்டினியூஸ்லி நித்தியம் தொடர்ந்து நிறைய விஷயங்களை வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்குமா. பிரசூயத்தின் அர்த்தம் சப்ளை பண்ணுறது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த தீபாவளிக்கு இப்போ பாருங்க எத்தனை பொருட்கள் எல்லாம் ஆஃபர்னு சொல்கிறேன்ல, போகிறது வேனாக போகிறது. அதனால் மனம் என்ன பண்ணுறது? இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படி போய் அது எல்லாத்தையும் அனுப்புறது. பிரசூயத்தை எப்படிப்பட்ட விஷயங்கள் என்னென்ன இருக்குங்க? ஸ்தூலாத்மனா அண்ட் சூக்ஷ்மதையாச்ச போக்துஹு. அதான் போக்துஹன்னா அந்த என்ஜாயரர். ஓகே, யாருக்காக இந்த மனசு? புத்தியில் தான் அங்கே நானே ஒரு அகங்காரம் ஜீவம் இருக்கு, பாவனை. ஸோ அந்த போக்துக்காக, அந்த எக்ஸ்பீரியன்ஸருக்காக ஸ்தூலாத்மனா அண்டு சூக்ஷ்மத்தையா அப்படின்னா ரெண்டு விதமாக இது பார்க்கணும். ஜாகிரத அவஸ்தையில் அனுபவங்கள், ஸ்வப்னாவஸ்தையில் அனுபவங்கள், ஸ்தூல சூக்ஷ்மா. இல்லைன்னா ஜாகிரதாவஸ்தையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்தூல சூக்ஷ்மங்கள் இருக்கு, கொஞ்சம் சிறுசு பெருசு அப்படி எல்லாம் கூட, இம்பார்ட்டண்ட் அன்இம்பார்ட்டன்ட்டு. இப்படி எத்தனை சப்ளை பண்ணும், எத்தனை வகை. இப்போ தானே மால்ஸ் லிஸ்ட்டு சொல்லிட்டோம். சினிமா ஹால்ஸ் இப்போ எல்லாம் மூடி இருக்கிறதுனால கரோனா, அதனால நான் சினிமா ஹால்ஸ் சொல்லலை. அசேஷான் விஷயான், அப்பா எண்ணி மாளாதப்பா, அசேஷான் விஷயான். ஓகே, அதனால தான் நேற்றுக்கு பாகவதனில் கூட சொல்கிறாரு, பரீட்சித்து முதல் கேள்வி கேட்டார், மனுஷன் என்னதான் பண்ணணும்னா, என்னப்பா பரீட்சித்து கிரகஸ்தனுக்கு 1000 விஷயங்கள் இருக்கு பண்ணுறதுக்கு, 1008 இவனுக்கு எத்தனையோ இருக்குது. ராத்திரி வாழ்க்கையில் தூங்கி பாதி வாழ்க்கை முடிக்கிறான், நினைவில் இருக்கும்போது குடும்பம், சம்பாதனை, பணமும், என்ஜாய்மெண்ட்ஸான்னு இதில் இருக்கிறான். சரி, அந்த அசேஷான் விஷயான் என்னன்னா மொத்தம் வந்து ஒரு 6 விஷயங்கள் சொல்லப்படுறது. முதல்ல ஷரீர. ஸோ ஷரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட, பௌத்திக சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட அநேக விஷயங்கள். ஓகே, அதுக்கு பாதுகாப்பு ஆக்கணும், செய்யணும். ஸோ தேகஸ்தாயில் என்ன பண்ணுறது? இது அநேக விஷயம்னா பேதங்களை கூட உருவாக்குறது. ஸ்திரீ புருஷா, அப்புறம் வர்ண. ஓகே, வர்ணன்னா
பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ர இப்படி இந்த விதமாக இல்லைன்னா கூட ஏதோ ஒரு விதமாக வர்ண இதெல்லாம் பலதெல்லாம் இதெல்லாம் மனசு கல்பிக்கிறது தான். அப்புறம் ஆசிரமா, ஓகே நான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் லைஃப், பிரம்மச்சரிய வானப்பிரஸ்த குருஹஸ்த வானப்பிரஸ்த ஆசிரமா, சந்நியாசி சந்நியாசின்னு நான் ஒரு பெருமை, அது நான் தனியாக இருப்பேன், என்னை எல்லோரும் தனியாக பார்க்கணும், அது ஸ்பெஷாலிட்டி. ஏதோ ஒரு விதமாக இந்த மனசு சப்ளை பண்ணுறது. அசேஷான் விஷயான்ல ஒரு பக்கம் சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டதே, அவங்க சரீரம் என்னோட சரீரம் கம்பேர் பண்ணிக்கிறதே, அவங்க இப்படி அணி. ஸோ சாரீரிகமாக, அப்புறம் வர்ண ஆசிரமங்கள விதமாக இதெல்லாம் தெரியாமல் மனசில் அடங்கியிருக்கே. ஏதோ ஒரு விதத்தில் எங்கோ ஒன்றும் மாட்டிக்கிறோம். நம்ம வந்து என்ன பந்திக்கப்படுறோம். அப்புறம் ஜாதி, ஜாதி மனுஷ ஜாதி, பக்ஷி ஜாதி, ஜந்து ஜாதி அப்படி இருக்கு. மனுஷர்களுக்குள்ளேயே பல வகையான வேற்றுமைகள், இத்தனை வெரைட்டி. அப்புறம் குண 3 குணங்கள் இருக்குது. அந்த 3 குணங்களோட காம்பினேஷனால் பல வகையான நல்லவனு, கெட்டவனு, ரொம்ப மொரட்டானவனு, சாது, எத்தனை குணங்கள் இதையும் காட்டுறது. அப்புறம் இந்த குணங்கள்னால் ஏற்படுற கிரியாபேதாத், கிரியா. அப்புறம் அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி அது ஒன்று ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவான், ஒன்று வந்து ஒரு விதமாக பிஹேவ் பண்ணோம். இயற்கையில் எல்லாமே அப்படி தான். அப்படி பண்ணும்போது இத்தனை வச்சுட்டு இது எல்லாத்தையுடைய பல வகையான பேதங்கள் இதெல்லாம் என்ன பண்ணும், அதிக சம்பந்தப்பட்ட ஹேத்து பலானி முதல்ல சொன்ன பிரசூயத்தே நித்தியம். இப்போ இது எல்லாத்தையும் சம்பந்தப்பட்ட, இப்போ இது எல்லாத்தையும் பேதமாக இப்படி பார்க்கும்போதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி பரிசு பண்ணுறேன், நான் எப்படி பார்க்குறானோ நான் அப்படி எத் பாவம் தத் பவதி ஆகிடும். யாமதி சாகதி பிரசூயத்தே நித்தியம். ஸோ இது மனசு பண்ணுற வேலை. இட்ஸ் கீப் ஆன் சப்ளை நிறைய அனுப்பிச்சிட்டே இருக்கும். அடுத்தது வந்து இந்த மைண்டு வந்து எப்படி இதன் உபயோகப்படுத்திக்கிட்டு இது நீ தன்னை ஆதீனம் வச்சுக்க வேண்டிய புத்தி, அந்த அறிவு, இன்டெலெக்ட், ஜீவா டெல்யூட் ஆகிடுறான், பிரமிக்கப்படுறான் இந்த மனசினால் அనే விஷயத்தினை 178 சொல்கிறார். அசங்கசித்ரூபமமும் விமோஹ்ய தேஹேந்திரிய பிராண குணைர்நிபத்தய அஹம் மமேதி பிரமயத்யஜஸ்ரம் மனः ஸ்வக்ருத்யேஷு ஃபலோபபுக்திஷு. என்ன பாருங்கோ, இந்த மனஹ ஸ்வக்ருத்யேஷு ஃபலோபபுக்திஷு, பலவிதமான இந்த மனசு என்ன பண்ணுறது, அது செய்கிற அது காட்டுற பல பேதங்களின் எல்லாத்தினையும் ஸ்வக்ருத்யேஷு, அதுக்கப்புறம் அதனால் வர ஃபலோபபுக்திஷு, இது வந்து இன் மேக்கிங் த ஜீவா டு கெட் அட்டாச்டு. எப்படி இந்த மாதிரி நிபத்தையா, ஓகே, அமும்னு அந்த ஜீவன் வந்து யார் இந்த மனசுன்னு உபயோகப்படுத்துகிறானோ, யாருக்கு சேர்ந்தது இந்த மனசு, அந்த ஜீவன் வந்து மனிதன் வந்து அமும் அஜஸ்ரம் பிரமயத்தி நிபத்தையா, இது பந்திச்சு கட்டாயப்படுத்தி டெல்யூட் பண்ணி பிரமிக்க சேச்சு மயங்க வச்சு பலவிதமாக பிரமயத்தைன்னா டெல்யூட் பண்ணுறது, சுத்த வைக்கிறது. இன்னொரு அர்த்தம் அஜஸ்ரமன்னா அன்லிமிட்டடாக, எக்கச்சக்கமாக. பிரமயத்தைன்னா ஏதோ
இப்படி எடுத்துக்கணும். இல்லைன்னா புனரப்பி ஜனன மரண இந்த சம்சார சக்கரத்தில் இவனை போட்டி போட்டி சுத்த வைக்கிறது. ஸோ ஸ்வக்ருத்தியேஷு அந்த மனசுடைய சேஷ்டைகள்னால அதனால் வர பலங்கள் எல்லாத்தையுமே புத்திக்கு அனுப்பிச்சிட்டு புத்தி கட்டி போகிற மாதிரி செஞ்சு இப்படி அந்த ஜீவனை பிரமிக்க செய்கிறது. எப்படி பிரமிக்க செய்கிறது? எதிலோ போட்டு பிரமிக்க செய்கிறது? முந்தாவது ஸ்லோகத்திலேயே ஒரு 6 விஷயங்கள்னு சொல்லிட்டோம். சரீர வர்ண ஆசிரம ஜாதி அப்புறம் குண கிரியா பேதாத்தனி. இங்கே என்ன சொல்கிறாருன்னு இந்த ஸ்லோகத்திலும் இது மொத்தம் 4 பிரித்து சொல்கிறாரு. தேக இந்திரிய எது வச்சு எதனால் பிரமிக்க செய்கிறதுன்னா தேகம் அப்புறம் இந்திரியங்கள். ஸோ தேகம் நானே பாவத்தினை உருவாக்குறது, இந்திரியங்களுடைய சேஷ்டைகள் இந்திரியங்களுக்கு அடிமையாகிறது. ஸோ தேக இந்திரிய அப்புறம் பிராண குணைஹி அப்படின்னு சொன்னால் ஸ்தூல அன்னமய கோஷம்ல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பிராணமய கோஷம்ல இருக்கிற எல்லா பார்ட்ஸும் அதோடைய குணங்கள் எல்லாத்தையும் அதெல்லாம் உண்மை சத்தியம், இதில் நிறைய வேற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இட் ப்ரொஜெக்ட்ஸ் அண்ட் சென்ட்ஸ் த மெசேஜஸ். அப்போ என்னாகும்? அங்கே அதுக்கப்புறம் பிரமம் மோகமும் ஏற்படுறது இந்த மனசு பண்ணுற காரியத்தினால புத்திக்குள்ள ஜீவனுக்குள்ள அகம் மம இதி விமோஹிய. அகம் மம அப்படின்னு சொல்லிட்டு நானு என்னோடது அப்படின்னு ஒரு அல்பமான பாவம், அல்பம், ஸ்மால்னஸ், இண்டிவிஜுவாலிட்டி, வியஷ்டி பாவனை ஒரு திருடப்படுத்திட்டு அகம் மம இப்படின்னு சொல்லி விமோகப்படுத்துறது. இப்படி விமோகமாகறானே இவன் ஆக்சுவலாக ஒரிஜினலாக எதுக்கு இவன் இப்படி மோகப்படணும்? ஏன் டெல்யூட் ஆகணும்? டெல்யூட் ஆக வேண்டிய ஆளா இவன் இல்லை. இவன் ஒரிஜினல் என்ன? முதல் வரியில் 2 வார்த்தை. இவன் அசல் ஆக்சுவலி அசங்க. இந்த ஜீவ திரஷ்டாவாக இருக்கிற சைத்தன்யத்துடைய அம்சம் அது, சைத்தன்யம். ஆனால் அங்கே இந்த வெளியில் இந்த பக்கம் கீழே இந்த பக்கம் பார்த்தா அன்னமய பிராணமய மனோமய எல்லாம் இந்த விஞ்ஞானமய கோஷத்திலோ விஞ்ஞானம் இருக்க வேண்டிய இடத்துல தன்னை தான் மறக்காமல் இருந்து டெல்யூட் ஆகாமல் மோகப்படாமல் பிரமிக்கப்படாமே தானே வாழணும். ஓகே, கண்டக்ட் த லைஃப். But why you have to get deluded? Why you have become so miserable? நீ மிசரபிள் ஆகிறதுக்கு எந்த ஒரு லாஜிக் இல்லையே. ஏன்? பகவான் தானே, நீ பகவானோட அம்சம்தானே. அப்படி இருக்கும்போது பகவான் ஆனந்த ஸ்வரூபம்னு நம்புகிறோமா? நம்புறீங்களா? நம்புகிறோம். பகவானை நம்புறீங்களா? முதல்ல பகவானை நம்புகிறோம் சார், நம்பிக்கை இருக்கு. அப்போது பகவான் மேலே நம்பிக்கை இருந்தால் அவருடைய உபனிஷத்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அவர் ஆனந்த ஸ்வரூபம். பகவான் ஆனந்த ஸ்வரூபம்னா பகவானுடைய பக்தனை பகவானுடைய அம்சமான மமை வாம்சோ ஜீவலோகே அப்படின்னு பகவானே சொல்லியிருக்கார்ல. அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது மேட்ச் ஆக வேண்டாமா? சாரிக்கு ப்ளவுஸுக்கு கொஞ்சமாவது மேட்ச் ஆக வேண்டாமா? எப்படி இருக்கும் மேட்ச் ஆக? பகவான் ஆனந்த ஸ்வரூபம், நான் பக்தனை அழுந்துட்டே இருப்பான். நம்ம எங்கே இது பொருத்தமாக இருக்கு? இந்த மேட்ச் சரியாகவே இல்லையே. அப்போ எதுக்கு சிந்திக்கணும்? இவன் அசங்கம், ஆனந்த ஸ்வரூபம், சித்ரூபனான அசங்கனான. சித்ரூபனா ஞான சுத்த ஞானஸ்வரூபம், சுத்த ஞானைகமூர்த்தையே.
சுத்த ஞானஸ்வரூபமாக இருக்கிற நான் இங்கே புத்திலோ எனக்கு தெரியறதே சித் கான்ஷியஸ்னஸ், சித் அவேர்னஸ், ஞானம், எனக்கு எவ்ரிதிங், ஐ ஆம் த நோயர் ஆஃப் எவ்ரிதிங் அப்படி இருக்கிறா. அதனால் எனக்கு எது கூடயும் சம்பந்தம் இல்லை, சங்கமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி விமோகப்படணும், டெல்யூட் ஆகணும்? ஏன்னா இதோ இந்த மனசுடைய இதே மனஹ ஸ்வகிருத்தியேஷு ஃபலோபுக்திஷு, அந்த மனசு செய்கிற சேஷ்டைகளும் மனசு சொல்கிற சென்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் டிஸ்கிரிமினேட் பண்ண வேண்டாமோ? டிஸ்கிரிமினேட் பண்ணுறதில்ல. ஓகே, பலவான எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, அதோடைய ரிசல்ட்ஸு, இதெல்லாம் சத்தியம் நினச்சிக்கிறது. எப்படி நினைக்கிறேன்? நினைக்கலாமா? அப்போது தப்பு இல்லையோ? ஆனால் நடக்கிறது. இதுதான் இந்த மனசு மனோமயம் செய்கிற பெரிய அக்கிரமம். அடுத்தது 179 சொல்கிறாரு, அத்தியாசதோஷத் புருஷஸ்ய சம்ஸ்ருதிஹி அத்தியாசபந்தஸ்த்வமுனைவ கல்பிதः ரஜஸ்தமோ தோஷவதோ விவேகினः ஜன்மாதி துக்கஸ்ய நிதானமேதத். ஃபர்தர் இன்னும் கூட விவரிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இத்தனை விதமாக இந்த மனோமய கோஷத்தை அனலைஸ் பண்ணி இத்தனை ஸ்லோகங்கள், அதனால் இப்போ கிளியராக புரியணும், ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. என்ன சொல்கிறாரு? இந்த மனசு வச்சு தான் இந்த மனசுனே நம்ம நியந்திரிக்கணும். இதுதான் இங்கே ஒரு பெரிய சிக்கலாக பசில். என்னன்னு நம்மளுடைய இந்த மனசு, அதனால தான் ரெண்டுத்துக்கு இதே காரணம்தான், இதே இன்ஸ்ட்ருமெண்ட்டு. எப்படி என்ன கத்தி காயனும் கட் பண்ணலாம், அப்புறம் கையும் கட் பண்ணிக்கலாம், ஜாக்கிரதை இல்லைன்னா இல்லையா? கரண்ட் எப்படி நல்ல ஜாக்கிரதை உபயோகப்படுத்துறது, ஜாக்கிரதை இல்லைன்னா அது நமக்கு நஷ்டப்படுத்துறது. நெருப்பாவது, கரண்ட் ஆகுது, கத்தி, அதனால தான் மனம்தான் பந்தத்துக்கு காரணம்னு, மனதான் மோட்சத்துக்கு காரணம்னு கூட சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த விஷயத்தின் இப்போ இங்கே இந்த மனசுன்னு இப்படி தொந்தரவுப்படுத்துறதா இருக்கிற, லயபிலிட்டியாக இருக்கிற மனசினை நம்ம எசெட்டாக மாற்றுக்கணும். நம்மளே அந்த மனசுன்னு வச்சே மாற்றுக்கணும், நியந்திரணம் பண்ணணும். இல்லைன்னா மனசுனே இல்லாமல் செய்யணும். மனசு இல்லாமல் செய்கிறது என்னன்னு அப்புறம் விவரிக்கிறேன் கொஞ்சம். மனசு இல்லாமல் செய்ய முடியுமான்னு அர்த்தம் இருக்கு, ஆனால் இல்லை. மனசு இல்லாமல் கூட நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலை தினந்தோறும் தூக்கத்தில் நமக்கு தெரியறதே, அனுபவப்படுறதே. மனசு இல்லாமல் நான் இருக்கேனே. ஸோ மனசு வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த மனசை எனக்கு தொந்தரவு பண்ணாமல் அப்படி வச்சிருந்த கண்ணியமாக நம்ம கையில் அதிக பேர் மனசு இல்லாமல் இருக்கிறது. இல்லை, மனசன்னு என்னன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு சரி இருக்கிறதுன்னா அது சரியான விவசாயாத்மிகா புத்தி, அது சரியான வழியிலோ அதுக்கு நல்ல ஒரு டைரெக்ஷன் காட்டு அந்த வழியிலோ அது வைக்கணும். பதங்களுடைய அர்த்தம் பாருங்கோ. அமுனா ஏவ, இந்த மனசினாலதான் தனக்கு தானே து அத்தியாச பந்த கல்பித. அத்தியாச பந்த, இந்த அத்தியாசமான சூப்பர் இம்போசிஷன், சத்தியம் இல்லாதது சத்தியமனு காட்டி, அப்புறம் ஜடமானதெல்லாம் அது சைத்தன்யமணி மாதிரி, அது முக்கியமணி நித்தியமணி, இப்படியெல்லாம் அத்தியாச சூப்பர் இம்போசிஷன் பண்ணி ஆரோப்பணம் பண்ணி யார் செஞ்சாங்க? ஆரோப்பணம் சூப்பர் இம்போசிஷன் பண்ணதுனால தான் பந்தம். ஸோ இந்த பந்தத்தினை கல்பிச்சது யார்? தன்னை தான் அதே கல்பிச்சுக்கிச்சு.
அதனால தான் நம்முடைய பந்தத்துக்கு மோட்சத்துக்கு வேறு யாரும் காரணம் இல்லை. இந்த இண்டிவிஜுவல், இந்த சரீரம், இந்த இங்கே இருக்கிற ஜீவபாவம் இருக்கிற இந்த மனுஷன்தான். அதனால தான் நம்முடைய நல்லதுக்கு கெட்டதுக்கு சுகத்துக்கு துக்கத்துக்கு எதுக்கு கூட யாருமே காரணம் கிடையாது. கடவுளும் காரணம் கிடையாது. கடந்த பொறுத்தையார் யாரும் காரணம் இல்லை. கேவலம் நானே தான். ஸோ எல்லாத்துக்கும் நான் தான். அந்த மனசு என்னுடைய மனசுன்னு சொல்லிக்கிறானே. ஸோ உண்மையாக சொல்லணும்னா தூ அத்தியாச பந்த கல்பித அமுனா ஏவ. இந்த மனசு தனக்கு தானே அத்தியாசம் கல்பிச்சு. இந்த அத்தியாச தோஷாத் புருஷஸ்ய சம்ஸ்ருதி. அதுக்கப்புறம் இது அந்த ஜீவனனி அங்கே நினச்சிக்கிட்டு இருக்கிற அபிமானப்படுற அந்த மனுஷனுக்கு இந்த அத்தியாச தோஷத்தினால ஓகே கண்டினியூஸ் சம்ஸ்ருதின்னு சம்சாரம் கண்டினியூஸ்லி ப்ளோஸ். ஜரா மரண வியாதி மறுபடியும் திரும்பி இது நடந்து கொண்டே இருக்கிறது. தாக்குதல் மேலே தாக்குதல், பிரம மேலே பிரம, தலைவலி மேலே தலைவலி. இப்படி அப்படி இப்படி தலைவலி வருந்துருந்தா கூட நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் தீபாவளி இப்போ டமால் நடிச்சுட்டு தலைவலி வர வரைக்கும் பண்ணுவான். தெரியல இந்த வாட்டி எப்படி பண்ண போகிறாங்களோ, எவ்வளோ பண்ணுவாங்களோ. மக்கள் எல்லாம் ரொம்ப வீட்டிலே இருந்துட்டு கொஞ்சம் போர் அடிச்சுருக்கிற நல்லா தான் பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாம் ஆன்லைனில் வரும், எல்லாம் வாங்கி. தெரியல தீபாவளி சப்தத்துக்கு புகைக்கு எல்லாத்துக்கு கொரோனா நல்லாவே அடங்கி போனால் போகட்டும், போகலாம். ஓகே. இந்த ஸோ புருஷஸ்ய சம்ஸ்ருதி. ஸோ மனுஷன் இப்படி பந்திக்கிறது சம்ஸ்கிருதி. அதனால் எப்படிப்பட்ட மனுஷனை பந்திக்கிறது? எல்லாரையும் பந்திக்கிறத. இப்போ விவேக சூடாமணி படிக்கிற நம்மளை பந்திக்குமா இனிமே? இல்லை விவேக வைராக்கியங்களோட ஞானமடைஞ்ச ஞானினி பந்திக்குமா? ஜீவன் முக்தனி பந்திக்குமா? அப்போ மகாத்மர்கள் கூட ஞானிகள் கூட இந்த லோகத்தில் இங்கே தானே வாழ்ந்தாங்க, நம்ம கூடவே வாழ்ந்தாங்க. நம்ம மாதிரி அவங்களுக்கு சரீரம் இருக்கே, ஆனால் அவங்கள பந்திக்கலையே. அதான் இங்கே யார் பந்திக்கும்? அவிவேகினா, யார் விசாரம் பண்ணலையோ, சிந்திக்கலையோ, கவனிக்கலையோ, விவேகம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்களனே. இன்னொன்று ரஜஸ்தமோ குணவத. யாருக்கு நிறைய ரஜோகுணம் தமோகுணம் ரொம்ப ப்ரிடாமினன்ட்டாக இருக்கின்றனதோ, ஒருக்காகவும் சத் சங்கத்துக்கு போல காது கொடுக்கல, பாகவதம் கேட்கல, பகவத்கீதை கேட்கல, கடவுள் சொல்கிற ஒரு வார்த்தையும் ஒழுங்காக கேட்டு புரிஞ்சுக்கல, குரு கிடையாது, யாருன்னு ஆசிரியக்கலை, தன்னைத்தானே நம்பி தன்னை மனசனை ஆசிரிக்கிறான்னு பாருங்க இவங்க. ஸோ ரெண்டு டிஃபெக்ட்ஸு. அவிவேகனாக இருக்கிறவனையும் இந்த ரஜோ தமோ குணங்கள் யாருக்குள்ளே டாமினண்ட்டாக இருக்குது அவங்களன்னு தான் இது பிடிச்சிக்கும். அத்தியாசம் பண்ணி என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட அவனுக்கு ஜென்மாதி துக்கஸ்ய நிதானம் ஏதத்து. இந்த மனசே ஏதத் மனசு அந்த மனசு காரணமாகிறது. நிதானம் எதுக்கு? ஜென்மாதி துக்கஸ்ய. ஜென்மன எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா ஆதி ஜனன மரண. ஓகே, எல்லாம் இருக்குல்ல. ஜனன மரணம் என்ன சும்மா ஸ்மூத்தாக போகிறதா என்ன? காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம். ஓகே, அண்ட் ஃபியர் ஆஃப் ஹாப்பினஸ், ஃபியர் ஆஃப் செக்யூரிட்டி, ஃபியர் ஆஃப் பீஸ், எல்லாத்துக்கு அப்படி. ஸோ இதுதான் காரணம்னு சொன்னார். இங்கே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பார்ப்போமே. ஒரு சாதனைக்கு உபயோகப்படுற மாதிரி சில பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், கவனமாக கேளுங்கோ.
எது எதுக்கு சார் இந்த மனசனை பற்றி இவ்வளவு பயப்படுத்திட்டு ரொம்ப ரொம்ப பேசுகிறாங்க? ஓகே, அப்படி தோணும் சில வாட்டி. இவ்வளோ பயங்கரமாக சொல்கிறாங்க, அது புலின்றாங்க, அந்த காட்டில் சுற்றுறதுன்ற விஷயங்களை விஷமன்றான் மனசை. இது வச்சுக்கிட்டு தானே சார் நான் ஜீவிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் வரணும், கேள்வி வரலாம். ஸோ இந்த மனசு நான் இல்லைன்னு இப்போ முடிவு பண்ணி முடிக்க போகிறோம். நானும் ஆத்மா, நான் இந்த மனம் நான் இல்லை, அன்னமய கோஷம் நான் இல்லைன்னு முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிந்திச்சு இப்படி தெரிஞ்சுக்கிறோமே. அசல கேட்குறோம், மனம் என்பது ஏதாவது அப்படி பொருளா, ஒரு வஸ்துவா? ஏதோ ஸ்தூல சரீரம்னா தொட்டி பார்க்குற, இப்படியெல்லாம் செய்கிறேன், இதுக்கு ஒரு வெயிட்டு பார்த்துக்கிற, அடிக்கடிக்கு மிஷின் ஏறி ஹைட்டும் மெஷர் பண்ணுறேன், எல்லாம் இப்படி ஏதாவது அது ஒரு சாமான மனசு అనేది என்ன? அப்படி ஏதாவது ஒன்று இருக்கின்றதா? இப்படி கேள்வி இருந்துச்சுன்னா இது யாருக்கு சேர்ந்தது? இது எங்கேருந்து வந்துச்சு? இது எது மேலே நின்று அதோடைய அஸ்தித்வத்தினை காப்பாற்றுக்கிறது, அதோட எக்ஸிஸ்டன்ஸ்னு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. பாருங்க, இத்தனை கேள்விகளை கேட்கணும் அந்த மனசு பற்றி. கேட்டால் என்ன பதில் வரணும்? ஏன்னா நானே தான் இது எல்லாமே தான் இருக்கேன். இப்போ மனசன்னு சொன்னானும், பிராணவன் சொன்னானும், அன்னமயவனே சொல்லி அடுத்தது விஞ்ஞானமயம் சொன்னானும், இதெல்லாம் எங்கே தனித்தனி எங்கெங்கோ இருக்க, என்ன ஸ்கேட்டர்ட் பண்ணி மேலே அங்கே சூரியன் மாதிரி சந்திரன் மாதிரி மொத்தம் சேர்ந்து நானே தானே. ஐ எம் வெரி க்ளோஸ்லி வித் ஆல் திஸ். அப்படி இருக்கும்போதும் இது நெகேட் பண்ணும்போதும் நான் மனம் இல்லை, அது என்னுடைய சேர்ந்தது இல்லைன்னு சொன்னால் கூட, பட் எங்கே ஹவு தேர் ஆல் காட் கனெக்டாக இருக்கு எனக்கு தெரியுறது. என் மனசு என்னை தொந்தரவுப்படுத்துறதுன்னு தெரியுறதே, மனசு படாத பாடுபடுத்துறது, மனசு சரியில்லைன்னு தெரியுறதே, அதையும் நானே சொல்லிக்கிறேனே. அவனுக்கு நல்ல மனசு இல்லை, அவளுக்கு நல்ல மனசு இல்லைன்னு எங்கே அதை காண? அப்படின்னா இட் இஸ் இன்டிக்ரல் பார்ட் ஆஃப் தட் பர்சனாலிட்டி. அது வெளியில் எங்கேயுமே இல்லை. தட் மீன்ஸ் வாட்? அந்த மனசு என்னோடதா, எனக்கு சேர்ந்ததா. எனக்கு சேர்ந்த என்னுடைய மனசனை பற்றி இவ்வளோ தப்பாக பேசலாமா சார்? ஏன்னா உனக்கு அப்படி பேசி சொல்லி புரிய வச்சா தவிர, முதல்ல அந்த மனசுடைய வேகத்தில் மனம் போகிற போக்கிலேயே போகலாமான்னு போயிட்டேன். என்ன பண்ண? அதனால உனக்கு முதல்ல அந்த மனசனேது இப்படிப்பட்ட அது ஒரு துர்மார்க்கம், கட்டுவது புலி மாதிரி, அது விஷம் மாதிரி. மனம் சொன்னது கேட்கவே கூடாது, நெவர் ஜஸ்டிஃபை இப்படியெல்லாம் சொல்லணும். பட் எவ்வளோ சொன்னால் கூட அது என்ன அப்படி தூக்கி போடுற சாமானா? இல்லை. நான் இல்லாமல் தனியாக அது எங்கேயாவது இருக்கா? இல்லை. எனக்கு ஒட்டி தான் இருக்கு, எனக்குள்ளதாக இருக்கு, என்னதாவே இருக்கு. நல்ல சூக்ஷ்மமான விஷயம் இது. சிந்தனை பண்ணும்போது தெரியும், அது வேறு எங்கும் இல்லை. இதுக்கு பதில் சொல்லணும்னா இப்போ நான் ரொம்ப விவரித்து உபனிஷத்துக்கு பாஷைக்கு போனால் கஷ்டமாக இருக்கும். சிம்பிளாக நம்ம படித்த உபதேச சாரத்தில் ரமணர் இதுக்கு அழகான பதில் கொடுத்துருக்காரு. இப்போ இத்தனை கேள்வி கேட்டோமா, அவர் சிம்பிளாக நேர மானசந்து கிம் மார்கணே கிருதே, மனசு என்னன்னு நீ தேடி போனான்னு வச்சுக்கோ, நைவ மானசம் மார்க ஆர்ஜவாத். நீ அப்படி தேடி போய் 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 எங்கே என்ன மனசு எங்கே கண்டுபிடி புடிரா, கட்டி போடுறா. மனசனேதே ஒன்று இல்லைன்னு தெரியும். நைவ மானசம் மார்க ஆர்ஜவாத். அப்போ இல்லாததை பற்றி எதுக்கு சார் இவ்வளோ பேசுகிறீங்கன்னா,
அது இருக்க இல்லை, எப்படி இருக்க எப்படி இல்லை. இருக்கன்னா நீ பார்த்தா அது பயப்படுத்தும். கோஸ்ட்னு பார்த்து போஸ்ட்னு பார்த்து கோஸ்ட்னு நினச்ச மாதிரி. அப்போ எப்படி பார்க்கணுன்றீங்க? விருத்தயஸ்த்வகம். நல்ல அடுத்த கண்டினியூஷன், அந்த தாட்டு புரியணவனை இப்போ சொல்கிறது. விருத்தயஸ்த்வகம் விருத்திமாஸ்ரிதாக. விருத்தய தூ மனசன்னு என்ன, சங்கல்ப விகல்பாத்மன் தானே, தாட்ஸ் தானே மைண்ட். என்ன அந்த தாட்ஸ் எல்லாமே விருத்தையா உண்மையா அகம் விருத்தினை ஆசிரியிச்சு இருக்கின்றனது. வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். அகம் விருத்தி, அகம் அனே விருத்தி இருந்தாதான் இதம் விருத்திகள் எல்லாமே வரும். இந்த இதம் விருத்திகளின் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் அதுக்கு மனசன்னு பேர் கொடுக்குறோம். ஆனால் இதம்விருத்தி இல்லாமல் அகம்விருத்தி இல்லாமல் இதம்விருத்திகள் இருக்குமா? அதான் விருத்தயஸ்த்வகம் விருத்திம் அகம் விருத்திம் ஆசிரிதாக. எஸ், என் ஆசிரிச்சு தானே மனசு இருக்கு. நானன் இருந்ததானுக்கு அப்புறம் தானே என்னுடைய மனசுன்னு சொல்கிறேன். நானன் இருக்கிறதுக்கு அப்புறம் தானே. ஸோ அகம் தாட், அது தாட்டுன்னு இப்போ சொல்கிறோம். பட் அகம் அனேதி என்ன சொல்கிறார் பாருங்க. இந்த விருத்திகள் எல்லாதான் மனஹ. விருத்தையோ மன, விருத்திகள் எல்லாம் சேர்ந்துதான் மனம். இப்போ புரிஞ்சுதா? அப்போது அது ஃபிக்ஸ்டாக இல்லை, நிச்சஞ்சலமாக இருக்குன்னு அதான் அர்த்தம். ஏன்னா விருத்திகள் மாறிட்டே இருக்கு. அப்போ எதையும் பார்த்து மனசனை பிடிச்சி வைக்கிறோம். பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் இஸ் கால்டு மைண்ட், மை டியர். ஸோ விருத்திகள் எல்லாம், ஆனால் விருத்திகள் எல்லாம் அகம்விருத்தினை சுற்றி தான் ஆசிரிச்சு இருக்கு. அப்போது இந்த விருத்தையா ஏவ மனஹ. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா மை டியர் ஸ்டூடெண்ட், வித்தி அகம் ஏவ மனஹ. விருத்தையோ மன வித்தி அகம் மனஹ. பாருங்க எங்கே வந்துட்டோம். மனசனேது வேறு இல்லை, நானே தான். அகம் மனஹ. பாருங்க, இது பாசிட்டிவாக பார்க்குறோம். முதல்ல நெகட்டிவாக நெகேட் பண்ணி வெத்திரேகம் தரத்து அன்வயம் படுத்தும் போதும் அதான் கேட்டேன் நான் கேள்வி. மனசனது என்ன தனியாக நான் இல்லாமல் அங்கே ஏதாவது தனி இருக்குன்றா என்ன? எங்கேருந்து கொண்டு வந்தானே நானும். ஸோ பாருங்க, இந்த வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகா. விருத்திகள் எல்லாமே அகம்விருத்தின்னு ஆதாரப்பட்டிருக்க. அந்த விருத்திகள் எல்லாத்தையும் சேர்ந்து அதுக்கு ஒரு பேர் மனசு. உண்மையாக சொல்லணும்னா அந்த மனசனேதி அகமேதா. அகமேவ நானேத மனசாவும் வெக்தமான. இப்போ நானே மனசா வெக்தமாகும்போது அது எப்படி நம்ம ஏமாற்ற முடியும்? அங்கே தான் கொஞ்சம் நில்லு, விசாரி, விவேகம் அதிகதா, விசாரணை. அப்படி பண்ணும்போது அதான் சொன்னார். இந்த அகம் என்னானது உண்மையான அகமா, திஸ் இஸ் த வர்ச்சுவல் ஐ ஆர் த ஆக்சுவல் ஐ? அங்கே திரும்பி விசாரணை வேணும். அதுதான் விஞ்ஞானமய கோஷம் பற்றி அப்புறம் விசாரணத்துக்கு வருவோம். ரமணர் கூட அப்படியே அதை சொல்லும்போது அதுக்கப்புறம் இந்த அகமயம் குதோ பவத். ஸோ முதல்ல மனசுன்னு சிந்தனை பண்ணி சொன்னார். சிந்தனை பண்ண மனசுன்னு இல்லை, விருத்திகள் தான் இருக்க. விருத்திகள் எல்லாம் அகமிருத்தின்னு ஆசிரியிச்சு இருக்கு. அகமிருத்தன்னா வேறு ஒன்றும் இல்லை, மனமேத அகமிருத்தி. ஏன்னா இங்கே இப்போது இந்த அகம்னு விசாரணை பண்ணும். அகமயம் குதோ பவதி சின்வதः ஐபதத்யஹம். ஐ இந்த சூடோ வர்ச்சுவல் ஐ கூட அகங்கார ஐ உளுந்து போயிடும். ஐபதத்யஹம் நிஜ விசாரணம். ஹோல் சாதனன் அப்படியே கொண்டு வந்து, அதனால உபதேச சாரம். ஸோ ஐ திங்க் நான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் என்ன பாயிண்ட் என்னது. என்ன மனசனை பற்றி இவ்வளோ சொல்கிறோமே, இப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணி மனனம் நிதித்தியாசனம் பண்ணணும். சரி,
ஸோ நடுவில் சாதனைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ். 180 அடுத்தது. அத்தः பிராஹுர்மனோ வித்யாம் பண்டிதாஸ்தத்வதர்ஷினः ஏனைவ பிராம்யதே விஸ்வம் வாயுனேவாப்ரமண்டலம். நான் இப்போ கன்க்ளூஷனுக்கு வரும்போது கொஞ்சம் மனசனை பற்றி சொன்னதுக்கு அத்தः அதனால தேர்ஃபோர் அதனால என்ன அதனால இந்த மனஹ பிராஹு மனஹ அவித்யாம் பண்டிதாக தத்துவதர்ஷினக விவேகம் இருக்கிறவங்க தத்துவத்தினை தரிசித்த மகாத்மர்கள் ஆச்சாரியர்கள் இப்படி தான் சொல்லுவாங்க. இந்த மனமே தான் அவித்யா சொன்ன விஷயந்தான். கொஞ்சம் ஸ்லோகங்களுக்கு முன்னாடி மனோஹவித்யா அதிரிக்தம் மனசு தவிர வேறு அவித்யானது இன்னொன்று இல்லைன்னாரு. அதே தாங்க. ஸோ இதுதான் கடைசியில் மனமன்பேது தான் அவித்யா அப்படின்னு பண்டிதர்கள் சொல்கிறாங்க. இந்த அவித்யான்னு சொல்லப்படுற மனசுன்னு சொல்லப்படுற அவித்யா ஏனைவ பிராமியத்தே விஸ்வம். இதனால தான் இந்த விஸ்வம் மொத்தம் பிரமிச்சிட்டு இருக்கிறதுன்னா சுத்திட்டு இருக்கிறது, நடந்துட்டு இருக்கிறது, காணப்பட்டு இருக்கிறது, துவைத்தத்தினை உருவாக்கிட்டு ஒரு பிரமனை கல்பிக்கிறது மொத்தம். ஸோ விஸ்வம் மொத்தம் பிரமிச்சு போகிற அளவுக்கு இந்த மைண்டு ஒரு டெல்யூஷனை கிரியேட் பண்ணுறது பாருங்க. இது போய் ஆக்செப்ட் பண்ணணும். அதனால தான் கம்ப்ளீட் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு which is projected by the mind is a delusion அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணுறது? உதாரணம், வாயுனா இவ அப்ரமண்டலம். இந்த மேகங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்த இந்த வாயு என்ன பண்ணுறது? கலக்கி எல்லாத்தையும் பறக்க வைக்கிறது பாருங்க. ஸோ வாயு மேகங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வரத்துக்கு அது எல்லாத்தையும் அந்த மூமெண்ட்ஸை கலக்குது. கலக்கிறது யாரு? வாயு. எப்படி வாயு இந்த மேகங்களுடைய சமூகத்தினை அப்படி ஆட்டி விட்டுறதோ அப்படி இப்படின்னு ஒரு இடத்துல நிச்சயமாக நிற்க விடாது. அந்த மாதிரி இந்த மனசு எக்ஸாக்ட்லி அதே மாதிரி இந்த விஸ்வமோத்தத்தினை எல்லாருமே இந்த ஹோல் சரீரத்தில் இந்த எல்லா மனுஷனு விவேக வைராகியங்கள் இந்த ஞானம் வராதவன் எல்லாரும் பிரமலதை இருக்கிறாங்க. அதனால் எக்ஸப்ட் த வைஸ் மேன் ஆல் ஆர் இன்சேன். ஓன்லி செயின்ட் இஸ் தி நான் இன்சேன் பர்சன். இன்சேன்னா மென்டல். ஓன்லி செயின்ட் இஸ் தி நான் இன்சேன் பர்சன். ஆல் அதர்ஸ் ஆர் இன்சேன், மென்டல் ஒன்லி, பிரம அப்படின்னு சொல்லி. அப்போ என்னதான் உபாயம், என்ன பண்ணணும்? ஏதாவது வழி இருக்கா சுவாமி? இருக்கு அதுக்கு தானே விவேக சூடாமணி 1 மணி நேரம் சத் சங்கம். 181 தன்மனசோதனம் காரியம் பிரயத்னேன முமுக்ஷுணா விசுத்தே சதி சைதஸ்மின் முக்தி கரபலாயத்தே. ரொம்ப சுலபமான மார்க்கம் பாரு. உனக்கு கையில் உரிச்சு வச்ச பழம் மாதிரி உள்ளங்கை நெல்லிக்கண்ணி போல் கரபலாயத்தை. உனக்கு முக்தி அணிது அப்படியே இப்போவே கையில் வச்சு நீ பார்ப்பேன். முக்தினா நீ அணி புரிஞ்சுக்க. அதுக்கு என்ன பண்ணுவான்னா தன் மனக சோதனம் காரியம். அந்த மனசுன்னு கவனிச்சுட்டு இருக்கிறது. மனசுன்னு சுத்திப்படுத்துறது. சோதனம்னா சுத்திப்படுத்துறதுன்னு அர்த்தம். அது என்னன்னா சுத்திப்படுத்தினா அதில் என்னமோ இது முன்னாடி தேங்கி இருக்கிற ராக துவேஷங்கள் எல்லாம் இருக்குல்ல, அப்படிப்பட்ட அந்த மனசோட ரஜோகுண தமோ குணங்களா காமம் குரோதம் லோகம் என்னென்ன எங்கெங்கே எதுக்கு எல்லாம் புடிங்க அப்படியே வேரோடு எடுத்து போடணும். அதனால் அந்த மனசுன்னு சுத்திப்படுத்துறது தான் ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் போகிற முமுட்சுகள் செய்ய வேண்டிய
ஒரு முக்கியமான காரியம். மைண்ட் யுவர் மைண்ட், மைண்ட் யுவர் பிஸ்னஸ்ன்னா ரொம்ப கரெக்டான வார்த்தை அது. அதனால் வாட் இஸ் த ஆத்மானை உருவாக்கணுமா, பிரம்மனை உருவாக்கணுமா, முக்தினை எங்கேருந்து கொண்டு வரணும், ஒன்றும் வேண்டாம். அது இருக்கு எப்பவுமே, பிரம்மம் எப்பவுமே இருக்கு. இந்த மனசனுக்கு சரி பண்ணும். அதனால டேக் கேர் ஆஃப் யுவர் மைண்ட். இதை சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார். எத்தனையோ கேர் எடுக்கிறோம், பாடி பற்றி, இது பற்றி எல்லாம். பாடி கேர், நெயில் கேர், ஹேர் கேர். வாட் கேர் வி ஹாவ் டேக்கன் அபவுட் அவர் மைண்ட்? இது எந்த படிப்பில் சொல்லிக் கொடுக்கறதில்லை. அதனால் இது மனசனை சுத்திப்படுத்து. என்ன மனசு சுத்தி ஆகணும். மனசில் எங்காவது எது பத்தாவது பேதபாவங்கள், அதை சுத்திப்படுத்தணும்னு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ராகம் எங்காவது வருதா, துவேஷம் எங்காவது வருதா, பொறாமை வருதா, இப்படி கிரீடினஸ் வருதா, இதெல்லாம் கவனி, அவ்வளோதான். அப்பப்போ தெரியுறது அப்பப்போவே வெளியில் அனுப்பிடும். அப்பப்போ செலக்ட் அண்ட் டெலிட், சோதனம் காரியம். இது எப்படி தானாக நடக்காது. குரு சாஸ்திரமும் இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தா கூட பிரயத்னேனா வித் எவ்ரி ஒன்ஸ் தேர் ஹிஸ் ஓன் ஆர் ஹர் ஓன் எஃபர்ட். பிரயத்தனம் பண்ணாமே நான் முடிவு பண்ணணும். இஃப் ஐ ரியல்லி மீன் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொன்னால் எனக்கு இது ரொம்ப முக்கியம். ஐ கேனாட் எஃபோர்டு ஃபர்தர் எனிமோர். இப்போ வரைக்கும் படுத்தது பண்ணது போதும், இனிமேல் கபர்தார். அப்படி. ஸோ பிரயத்தனேனா இதில் ஒரு லேசினஸ் இருக்கக்கூடாது. பண்ணான்னு வச்சுக்கோ, கொஞ்ச நாளைக்குள்ளே உடனே கொஞ்ச நாள்னு உனக்கு தெரியும். அப்புறம் என்ன, இப்போ மனசுன்னு சோதனை பண்ணுறதுன்னா விசுத்தே சதி. அந்த மனசு எப்போ சுத்தமாக இருக்கின்றதுன்னா தெர் இஸ் நோ எனி கைண்ட் ஆஃப் டுயாலிட்டி ஃபீலிங். மெயின்லி சொல்லணும்னா ராகத்வேஷாஸ் இல்லை காமக்ரோதங்கள். கிருஷ்ணர் சொன்னார்ல கீதையில், காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ. அதனால தான் அந்த ரஜோ தமோ குணங்களுடைய முக்கியமாக ரஜோகுணம் விசுத்தமாகி போயிருந்து இப்போ மனசு. அப்படி ஆயிடுச்சுன்னா சதி, வென் இட் பிகம்ஸ் விசுத்தம் ஏதஸ்மின், அங்கே அப்போ உடனே உனக்கு முக்தி. அதான் அவ்வளோதான். முக்தி என்ன வேறு என்னும் இல்லை. The mind is free from the ragadvesha. Mind is free from the kama krodha. That's all. No agitations, no more. அப்படி இருந்துச்சுன்னா முக்தி இப்போவே இங்கே, நவ் அண்ட் ஹியர். 182 மோக்ஷைக சக்தா விஷயேஷு ராகம் நிர்மூல்ய சம்யஸ்ய ச சர்வகர்ம சச்ரத்தயாய ஸ்ரவணாதிநிஷ்டஹ ரஜஸ்வபாவம் சதுனோதி புத்தேஹே. இன்னும் கூட உனக்கு எப்படி சாதனை பண்ணணும், மனசுன்னு சோதனை பண்ணுறதுன்னு எப்படின்னு நீ ரொம்ப சோதனையாக இருக்க, கஷ்டமாக இருக்கன்னு சொல்கிறேன். யூ ஃபாலோ தி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்கிறார் 183. 183 தான் படிக்கும். இல்லை 182. அங்கே சாதனா ஸ்டெப்பு 2. முதல்ல சொன்னது ஒரு ஸ்டெப்பு சாதனை சொல்லிட்டார், மனசுன்னு சோதனம் காரியம்னு சொல்லிட்டு. யார் இந்த ஸ்டெப்ஸுன்னு ஃபாலோ பண்ணி இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தொடர்ந்து செய்கிறானோ, யாருன்னா முதல்ல மோக்ஷைக சக்தா, எனக்கு இந்த ஜென்மத்தில் ஆஸ் எர்லி இப்போ உடனே எனக்கு கூட வேணும்னு அவ்வளோ தீவிரமான ஆசை அதில் இருக்கணும், ஈடுபாட்டு. மோக்ஷந்தான் அது மேலே ஆசை இருக்கணும், பரமார்த்த தத்துவத்தை பற்றி. ஸோ மோக்ஷைக சக்தாவாக இருக்கணும் முதல்ல இரு. அப்புறம் விஷயேஷு ராகம் நிர்மூல்ய. எந்த விஷயமும் லோகத்தில் விஷயங்கள்னா ரிலேஷன்ஸு, பொசிஷன்ஸு, வெட் கார்பேஜ், ட்ரை கார்பேஜ் எது கூட என்ன பந்திக்கலை. ராகம் அது மேலே எதுக்குமே எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. இருந்தால் இருந்தது, இல்லைன்னா இல்லை. நிர்மூல்ய அது எல்லாத்தையும் நிர்மூலனம் பண்ணி. அப்புறம் சந்நியஸ்ய சர்வ கர்ம,
எல்லா கர்மங்களையும் விட்டுடணுமா. அப்படின்னு என்ன சார், எப்படி சார் முடியும்னு புரிஞ்சுக்கணும் ஜாக்கிரதையாக. கர்மயோக சித்தாந்தம் ஞாபகம் இருக்கணும். கர்ம பலத்தின் மொத்தத்தினி சர்வ சந்நியசிய. அதனால தான் சந்நியாசம் பண்ண கர்ம பலத்தினி தியாகம் பண்ணுறது சந்நியாசம். ட்ரெஸ்ஸு மாற்றுக்கிறது சந்நியாசம் கிடையாது. ஓகே, சரீர அபிமானத்தின் விட்டுறது சந்நியாசம். ஸோ சந்நியசிச்ச சர்வ கர்ம பலவனை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் சத்ஸ்ரத்தையா, அத்தியந்த சஸ்ரத்தையான்னா நல்ல வித் கிரேட்டஸ்ட் டிவோஷன், ஸ்ரத்தையோட என்ன பண்ணோம், ஸ்ரவணாதி நிஷ்டா. பாருங்க, ஸ்ரவணம் பண்ணுறதே விடாமல் நிஷ்டையோடு பண்ணும். இதுதான் நியம நிஷ்டா. தினந்தோறும் சாஸ்திரம் படிக்கணும், தினந்தோறும் ஸ்ரவணம் பண்ணணும், அதுக்கப்புறம் மனனம் நிதித்தியாசனம், மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் வேறே பண்ணிக்கிறியோ. பட் ஸ்ரவணம் சாஸ்திரத்தை நீ படிச்சுட்டே தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுகிட்டே இருக்கணும். அதில் நிஷ்டை இருக்கணும். மிச்சம் எல்லாத்தையும் கூட காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் கொஞ்சம். அது ஒரு நாள் பண்ண முடியல, இது பண்ண முடியல, பரவாயில்ல. பட் மை ஸ்ரவண சாதனா நெவர் விடவே கூடாது. அப்புறம் அப்போ நான் அவன் புத்தியில் என்ன ஆகுமன்னா, அப்படிப்பட்ட அவனுக்கு ரிசல்ட் என்ன பலம், அந்த புத்தியில் அவனுக்குள்ள ரஜஸ்வபாவம் துனோதி. ரஜஸ்வபாவம் மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணிதாகணும். கம்ப்ளீட் ரஜோகுணம் துனோதி என்ன கிளீன்டு, ரிமூவ்டு ஒன்ஸ் ஃபார் ஆல். அப்போதான் மேலே சொன்ன முக்தி கரபலாயதே. அப்போது கவனம் எங்கே இருக்கணும், சாதனம் என்ன, ரஜோகுணத்துக்கு சேர்ந்த அதோடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணணும். காம குரோத லோப மோக மதமாத்சரியங்கள் எல்லாத்தையும் அப்படி சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் மனோமயோ நாபி பவேத், மனோமயோ நாபி பவேத் பராத்மா யத்யந்தவத்வாத் பரிணாமி பாவாத் துக்காத்மகத்வாத் விஷயத்வஹேதோஹ திரஷ்டா ஹி திருஷ்யாத்மதயா ந திருஷ்டஹ. நான் இப்போது மனோமயம் எப்படி இது கூட ஆத்மா ஆக முடியாதுன்னு கன்க்ளூட் பண்ணி சொல்லும் போதும், தேர்ஃபோர் இதனால் இந்த மனசு கூட ஆத்மா இல்லை, கிடையாது. எதனால் பாரு, மனோமய அப்படி ஆத்யந்தவத்வாத். ஆத்யந்தவத்வாத்ன்னா இந்த மனசு கூட பிகினிங்கு எண்டிங்கன்னு விகாரங்களனி மாற்றங்களனி, அப்புறம் நித்ராவஸ்தையில் அந்த மனசு காணாமல் போகிறது, இப்படியெல்லாம் இருக்குது. சின்ன குழந்தையாக இருந்து அவனுக்கு மனசு விகசிக்கலைன்றோம். ஸோ இப்படி முதல் அந்தம் இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட். ரெண்டாவது காரணம் பரிணாம பாவாத். ஸோ அந்தமும் பிகினிங் எண்டு இருக்க மட்டும் இல்லை, நடுவில் கூட அதே தான் அப்படி இருக்கா, சரி வந்துச்சு அப்படி இல்லை, பரிணாமம் ஆகிட்டே இருக்கு, ஆடிட்டே இருக்கு. ஒரு மணி நேரம் முன்னாடி இருக்கிற மாதிரி மனசு இப்படி இருக்கல, அடுத்த மணி நேரம் எப்படி இருக்கும் தெரியல. ஸோ பரிணாம பாவாத் ரெண்டு. மூணாவது பாயிண்ட்டு துக்காத்மகத்வாத். துக்கத்துக்கு இதுதான் காரணமாகும்போது, அப்போ ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்லும்போது இந்த மனசை எப்படி ஆத்மா ஆக முடியும்? ஸோ மனோமய கோஷம் ஆக முடியாது. அதனால இந்த மூணு காரணத்தினால பராத்மா ந பவேத். These cannot become the absolute or the ஆத்மா ஆகவே முடியாது மனசு. அதனால இன்னொன்று கூட ஒரு விஷயம் என்ன இருக்க தெரியுமா, ததாகி இன்னும் உண்மையாக சொல்லணும்னா இன்னொரு விஷயம், விஷயத்வ ஹேதோஹோ. இந்த மனசனேதி என்னால் கவனிக்கப்படுற ஒரு விஷயமாக இருக்க, ஒரு ஆப்ஜெக்டாக இருக்க, சப்ஜெக்டாக இருக்கிற நானும் அப்சர்வ் பண்ணுறதுனால எதெல்லாம் அப்சர்வ் பண்ணப்படுறதோ, எதெல்லாம் பார்க்கப்படுறது எல்லாமே கூட ஆத்மா இல்லை, பார்க்குறவன் தான் ஆத்மா. வெரி சட்டில் பாயிண்ட் எகைன் அது. அதனால தான் திரஷ்டாஹி திருஷ்யாத்மதையா ந திருஷ்டா. இதான் சப்ஜெக்ட் எப்பவுமே ஆப்ஜெக்ட் ஆக முடியாது, ஆப்ஜெக்டு சப்ஜெக்ட் ஆக முடியாது.
ஸோ அப்படின்னா அர்த்தம் திரஷ்டா திருக்கு எப்பவுமே திருக்காக தான் இருப்பார். திருஷ்யம் பார்க்குறார். திருஷ்யம் பார்க்கப்படுறது, திரஷ்டா திருக்கு பார்க்கப்படுறவர். திருஷ்ய வேகத்தில் படித்தோம் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இந்த திருக்கு இது சரி. அந்த திருஷ்யம் இந்த திரஷ்டானே எப்பாவது நான் பார்க்கலாமனு பார்க்க முடியுமா, தெரிஞ்சுக்க முடியுமா? ந திருஷ்டா. ஸோ இது பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாதனால இது ஒரு பார்க்கப்படுற தெரியப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறதுனால மனசு மனோமய கோஷம் ஆத்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் இப்போ கன்க்ளூட் பண்ணும்போதும் இந்த போதும். அடுத்தது கன்க்ளூட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்லோகத்தில் விஞ்ஞானமய கோஷத்தோடைய வர்ணனம் நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.